ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி டியோகோனியா எபிசோட் 2 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து காட்டு பண்ணியும் நம்ம ஹீரோவும் அடிச்சுட்டு வெளியே வந்து விழுந்து கிடப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக முடியாது, சாக போகிற நிலைமையில் தான் இருப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வந்து அந்த பன்னி இருக்கும்ல, அந்த பன்னியோட ஹார்ட் ஜூஸ் சொன்னேன்ல, இந்த காட் ஸ்டோன் சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்து குடித்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வந்து கத்தையை வச்சு கீழ்ச்சி அந்த ஹார்ட்டை எடுத்து ஜூஸ் குடித்தோடனே அவனுக்குள்ளே ஒரு க்ளோ ஆகிற மாதிரி காமிப்பாங்க, நல்லா எனர்ஜி வந்த மாதிரி காமிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போய் பின்னாடி ஒரு மரம் இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அந்த கல்வெட்டில் சாஞ்சிக்கிட்டே அப்படியே மேலே பார்ப்பான். அப்படியே அழகாக இருக்கும் அந்த இடம், ஏன்னா தண்ணி நீரோட அந்த இதெல்லாம் அழகாக இருக்குமா அந்த இடமே. ஸோ அதை பார்த்துக்கிட்டே சூப்பராக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சி படுப்பான். எனக்கு வாழணுன்னு தான் ஆசை, எனக்கு சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருவான். இது நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா இதேமாதிரி அவங்க ஊரில் வந்துட்டு இந்த பையன் எங்கே உன் கூட ஒருத்தன் வந்தானே, அவன் என்ன ஆச்சு அப்படின்னுவான். இவ்வளோ நேரம் வரலையா, சரி விடு, இந்த மாதிரி சண்டைகள்லாம் நிறைய பேர் சாகிறது சகஜமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் கூட இருக்கிறவன். விடிஞ்சிடும். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சாக மாட்டான், முழிச்சு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பான். சைடில் பார்த்தா அந்த ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, அந்த புண்ணெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அது ஃபுல் ப்ளீடிங்கான ஊண்டு தான், பட் ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். இவனே ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பேன். இந்த செடிக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு கல்வெட்டு இருக்குது, அதில் ஏதாவது செதுக்கியிருக்காங்க. அந்த என்ன இதுன்னு அவனுக்கு சரியாக தெரியல, பட் ஆனால் அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நாஸ்டல்ஜிக்காக ஃபீல் ஆகுது. அதாவது ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் ரீஇன்கார்னேஷன் அந்த இதில் நடந்த ஒரு டச் வைக்கணுன்றதுக்காக அதை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு நாஸ்டல்ஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடவி பார்த்துட்டு சரி இதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் பவர் மாதிரி கொண்டு வரான். இந்த வாட்டி மட்டமானு வெடிக்குது பயங்கர பவர்ஃபுல்லாக. அப்படியே இப்போ சார் வந்து பறந்து போய் அந்தாண்ட அப்படியே விழுறான். தண்ணிக்கிட்டே விழுந்தோடனே அவன் மூஞ்சில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங்ஸ் வருது. இது வந்து கார்டியன் பீரியருக்குள்ளே மார்க்கிங் ஆச்சு, எனக்கு எப்படி வந்துச்சு, ஒருவேளை நான் கார்டியன் பீரியர் ஆகிட்டேனா இல்லையே, சரி இது எப்படி வந்துன்னு தெரியல, ஒருவேளை கார்டியன் பீரியர் எல்லாமே இந்த மார்க்கிங் வருமா, நான் அந்த காட் ஸ்டோன்லாம் சாப்பிட்டனால என்ன வரும் அப்படின்னு அதனால் இருந்திருக்குமா அப்படின்னு நிறையா அவனே யோசிச்சுட்டு அப்படியே சரி நம்ம வில்லேஜ் போவோம், இப்போதைக்கு இதை சீக்ரெட்டாக வச்சு போன்னு சொல்லிட்டு அங்கே வில்லேஜ் போனால் அவனோட கூட வந்தவங்களாம் வந்து உயிரோட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவனுக்கே தெரியாது நம்ம ஹீரோ வந்து நிறைய வேலை செய்வான், வில்லேஜ் வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க, மற்றவங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வான், 10 ஆள் செய்கிற வேலையை ஒத்தாளாக செய்வான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உனக்கு நீ எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டே, என்ன ரீசன்னா நான் அங்கே நிறைய இது சாப்பிட்டேன், காட் ஸ்டோன் சாப்பிட்டேன், எக்கச்சக்க காட் ஸ்டோன் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊர் தலைவரோட பொண்ணை காமிப்பாங்க, லேடி ஜோஸ். அவங்க வந்து ஒரு கல்லறைக்கு போகணும், அதனால் வந்து அதோட கல்லறைக்கு போகிறதுக்கான சில ஜாமான்கள்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட் குவாலிட்டி கண்டிஷனில் இருக்குது, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்மளோட இப்போதைக்கு உள்ள ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பவர்லாம் வச்சு பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா லேடி ஜோஸ் வந்துடுவாங்க. என்ன உன் கையில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே அவன் வந்து நீ உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னோடனே உண்மையை சொல்லிடுவான் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி நான் ஃபயர் பவர்னு ஒன்று நினச்சேன், அது ஃபயர்னு அப்படி சொன்னேன்னா எனக்கு ஃபயர் வர ஆரம்பிச்சிச்சு, இது மேஜிக்காக என்னென்னு எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஓகே இவனை கூட தான் இனிமேல் ட்ரெயின் பண்ணணும், இவன் நமக்கு சரியாக இருப்பான், அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க கூட ட்ரைனிங் பண்ணலாம் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நாளைக்கு நான் கிரேவ் கல்லறை இதுக்கு போகிறேன், ஒரு வில்லேஜில் ஒரு கல்லறை இருக்கும், அந்த கல்லறையை வந்து சாமி கும்பிட்றதுக்காக நான் போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி அவங்களோட அந்த ஒரு பக்கத்து வில்லேஜ், அது ஈடா வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் போவாங்க. அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே லேடி ஜோஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே சில பூக்கள்லாம் இருக்குது, அந்த பூக்கள்லாம் வந்து ப்ரே பண்ணுறாங்க, காட்ஸ் கிரேஸால் அது அப்படியே வளருது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது என்னென்னா ஒரு கார்டியன் பேரை ஜஸ்ட்டு வந்து சண்டை போட்டு அதுலேருந்து ஸ்ட்ரென்த்தை மட்டும் கெயின் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. ஒரு கார்டியன் பேராக இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ க்ரோ ஆகுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சுற்றி இருக்கிற வில்லேஜும் க்ரோ ஆகும். ஒரு கார்டியன் பேரினால தான் வந்து ஒரு வில்லேஜே செழிப்பாகும். எவ்வளோக்கு எவ்வளோ கார்டியன் பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ செழுமையாக இருக்கும் இந்த சுற்றி இருக்கிற வளங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லேண்ட் கார்டு இருக்கிற மாதிரி இந்த வில்லேஜோட லேண்ட் கார்டு வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து என்னை வந்து கார்டியன் பேரராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அதே ஸ்டோன் இவன் முன்னாடி அங்கே பள்ளத்தாக்கில் விழுந்தாப்போ ஒரு ஸ்டோன் பார்த்தான்ல, அது வந்து அங்கே வந்து ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக எலும்பி இருக்கும், அது மேலே இங்கே வந்துட்டு தனியாகவே காமிச்சிருப்பாங்க ஒரு ஸ்டோன். அதுலேருந்து இதெல்லாம் தொடச்சி இதை க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த குரங்குங்கெலாம் வர ஆரம்பிச்சிடும்.
நம்ம இவங்களை சுற்றி அந்த இதை சுற்றி குரங்குலாம் வந்துடும். ஸோ குரங்கு கூட ஒரு சின்ன ஃபைட்ஸ்லாம் இருக்கும். நம்ம லேடி ஜோஸ் நானும் சண்டைக்கு வரேன், நானும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. கூட இருக்கிற காவலாளிங்களாம் நீங்கள் வந்து நிஜமான போர்லாம் சண்டை போட்டதில்ல, பேசாமல் இருங்க நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இல்லை முடியாது நானும் கார்டியன் பியர் அதெல்லாம் சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்க நம்ம ஹீரோ வந்துட்டு கடைசியில் அந்த குரங்கு வந்து நம்ம ஜோஷியை அடிக்கும் போது ஹீரோ வந்து அப்படியே பாஞ்சு போய் அந்த குரங்கை போட்டு தள்ளிட்டு அப்படியே குத்தி அப்படியே சக்குன்னு அப்படியே ஒரு இன்ட்ரோ போஸில் நிற்கிற மாதிரி அப்படி மேலே வரும்போது அவங்களோட மார்க்கிங்ஸை வந்து நம்ம லேடி ஜோஸ் பார்த்துருவாங்க. ஸோ அதோடு அப்படியே அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.